வணக்கம் நேர்களே. ஸ்மோக்கிங்க நிறுத்துறாங்க. இந்தியன் ஸ்மோக்கிங்க நிறுத்துனா, மக்கள் தொகையில 2 கோடி மக்கள் இப்ப இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலைமையிலிருந்து அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. எக்கனாமிக் கிளாஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்காங்க அப்டின்னா, அடுத்த லெவலுக்கு அவங்க மூவ் ஆவாங்க. அப்டின்ற ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு வந்திருக்கு. உண்மையிலேயே ஸ்மோக்கிங் அப்டின்றது நம்மளுடைய சேவிங் ஹேபிட்ஸ், இல்ல ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ்ல அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? நாம அத கவனிக்காம விடுறோமா? அப்டின்ற ஒரு கேள்வி இப்ப எழுந்திருக்கு. அது உடல் நலனுக்கு சரியில்லை அப்டின்னு அது ஒரு பக்கம் இருந்தாலும், இது நம்ம பாக்கெட்டுக்கும் இப்ப சரியில்ல அப்டின்றத ஆனந்த் சார் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அந்த அதர் சைட் சார் வந்து ஐடிசி சிரஞ்சீவின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த ரிப்போர்ட்டும் அவருடைய மார்க்கெட் எக்ஸ்பெர்டீஸும் ஆன் வாட் பேசிஸ்ல இது கனெக்ட் ஆகுது அப்டின்றத ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார் நீங்க ஐடிசிக்கு வரேன் சார் அடுத்தது. முதல்ல வந்து இந்தியன்ஸ் ஸ்மோக் பண்றத நிறுத்திட்டாங்க அப்டின்னா, 2 கோடி மக்கள் 20.5 மில்லியன் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் இன் இந்தியா அவங்க இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆவாங்க. அதுக்கு தான் அதிகமா அவங்க செலவுல இது ஒரு மேஜர் போர்ஷன் அப்டின்ற மாரி இந்த சொல்றாங்க. சர்வே சொல்றது வந்து பிடிக்கு. ம், தட் இஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் ஸ்பென்ட் ஆன் ஸ்மோக்கிங் ம், வந்து பிடி தான் ஹையஸ்ட். ம், ரைட்டா? ஒரு நாளைக்கு ₹100 சம்பாதிக்கிறவன், ₹150 சம்பாதிக்கிறவன், ஒரு பீடி கட்டு, 2 பீடி கட்டு வாங்கினான்னா, அந்த காஸ்ட் ஆஃப் பிடி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. இல்லாட்டா இந்த இதே இல்லாம ஃபில்டரே இல்லாத சிகரெட் ஊதுறது. ம், அந்த ஃபில்டரே இல்லாத சிகரெட்டோட பீடி ஊதுறது தான் ஜாஸ்தி. ம். ஏன்னா பீடியில வந்து டாக்ஸ் கிடையாது. ஓகே. ரொம்ப கம்மி. தட் ம். இஸ் மைனர் டாக்ஸஸ் அது 100க்கு குடிசை 5 தொழில் மாதிரி சொல்றீங்களா? ₹100க்கு 5 அப்படிலாம் கிடையாது. ம், கணேஷ் பீடி அது மாரி நெறைய பிராண்ட் இருக்கு. ம், ஸோ அதுலேயும் பிராண்டெல்லாம் இருக்கு. ம், ஆனா அது வந்து ஒரு குடிசை தொழில். வேலை வாய்ப்பு குடுக்கும். ம், 10 லீஃப் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு காசு குடுக்கும். அப்படின்னு கவர்மெண்ட் அதை என்கரேஜ் பண்றது. ஸோ நீங்க ரியலி டுபாக்கோவ கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஹை எண்ட் சிகரெட்ட விட்டுட்டு, இந்த பீடி ப்ளஸ் சைனாலேருந்து நெனச்சா கவர்மெண்ட் நெனச்சா, வர சிகரெட்ஸை நீங்க ஓவர் நைட் டைட்டன் பண்ணி பேன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த சிகரெட் ரூ. 2 ரூ. 3க்கு சைனாலேருந்து வர சிகரெட்டு, ப்ளஸ் இந்த பீடி, இதுதான் நீங்க சொல்ற சர்வேல மேக்ஸிமம் டேமேஜ் பண்றது. ம். ரூ. 150 சம்பாதிக்கிறவன், ஒரு நாளைக்கு ₹18 சிகரெட் ஊத மாட்டான். ரூ. 150 ஒரு மாசத்துக்கா சார்? ரூ. 150 ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு. சம்பாதிக்கிறவன், ம், அவன் ₹18 சிகரெட் ஊத மாட்டான். ம், அவன் பீடி தான் ஊதுவான். ஃபர்ஸ்ட்டு அது ஒரு பாயிண்ட்டு. 2வது சிகரெட்டுங்கிறது வந்து மெயின்லி ஒரு பெரிய ஹெல்த் ஹசார்ட். அது கொண்டு போய் உங்கள அட் ஒன் டைம் கேன்சர்ல கொண்டு போய் விடும். இட் கேன் ஆல்சோ காஸ் அதர் டிசீசஸ் சச் அஸ் ஹார்ட் அண்ட் கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ். நீங்க சிகரெட்டை பேன் பண்ணலாமான்னா பேன் பண்ண முடியாது. ஏன்? அங்க தான் ஏன்னா திரும்பி வீட்டிலேருந்து வளர்ப்போம். உங்களால் நரக்காட்டிக்ஸே கண்ட்ரோல் பண்ண முடியல. நார்காட்டிக்ஸ். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மெட்ராஸில் எவ்ரி லைட் ஸ்கூலில் ட்ரக்கு கிடைக்குது. ம், அதையே கண்ட்ரோல் பண்ண துப்பில்லாத நம்ம சிகரெட்டை கண்ட்ரோல் பண்ணுவோங்கிறது இன்னும் வேடிக்கையாக இருக்குது. என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க. அந்த ட்ரக்கு சிந்தட்டிக்கு, கஞ்சா எல்லாம் ஃப்ரீலி அவைலபிள். ம். ஃப்ரீலி அவைலபிள். ஓகே. அவைலபிள். நீங்கள் அதையே கண்ட்ரோல் பண்ண முடியல. பஞ்சாப் இஸ் ஃபுல் ஆஃப் இட். ஓகே. நான் வந்து இந்தியா ஃபுல்லாக சொல்கிறேன். இது வந்து திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, பிஜேபின்னு சொல்ல. ட்ரக்குங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். தட்ஸ் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ்ன்றீங்க. இட்ஸ் நாட் பாலிட்டிக்ஸ். ம், ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சிகரெட்டு ம், யூ பிளேம் தி அடிக்ஷன். அது வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து கஞ்சா அண்ட் அதர் ட்ரக்ஸ். செகண்ட் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஆன் எக்கனாமிக் சைக்கிள் அடிக்கிறது வந்து சைனீஸ் இம்போர்ட்ஸு, பீடி அண்ட் ஃபில்டர் இல்லாத சிகரெட். கடைசியாக டேமேஜ் பண்ணுறது, பணக்காரன் ஹெல்த்தை டேமேஜ் பண்ணுறது ஐடிசி. ம், இது வேரியஸ் கிரேட்ஸில் இருக்குது. ட்ரக்ஸு, பீடி, ஃபில்டர் இல்லாத சிகரெட், சைனீஸ் சிகரெட், அதுக்கப்புறம் ஐடிசி. ம். இது வேரியஸ் கிரேட்ஸில் வரும். தெர் இஸ் நோ டவுட் தட் சிகரெட் காசஸ் கேன்சர். முன்னெல்லாம் அதை டினை பண்ணாங்க, இப்போ டினை பண்ண முடியாது.
சிகரெட் ஊதினா நீ மனுஷன் சொல்லி till about 1970s it was very common that everybody would smoke. இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த்னுலாம் வித்தாங்கன்னு நிறைய விஷயம் பார்க்கணும். ஆமாம், அந்த காலத்தில் குட் ஃபார் ஹெல்த்து, லேடிஸும் இஷ்டத்துக்கு ஸ்மோக் பண்ணுவாங்க, இதெல்லாம் இட் வாஸ் வெரி காமன். பட் நவ் இட் இஸ் கிளியர்லி எஸ்டாப்ளிஷ்ட் தட் ஸ்மோக்கிங் டொபாக்கோ இஸ் அன்ஹெல்த்தி. என்ன நிக்கட்டின் அப்படிங்கிற ப்ராடக்ட் உங்களை எப்படி டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறது தெளிவாக உலகம் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. பட் இந்த நீங்கள் சொல்கிற 2 கோடி எப்படின்னா, அந்த பீடியை வாங்காமல், இந்த சைனீஸ் சிகரெட்டை வாங்காமல் அதை சேர்த்து வச்சாங்கன்னா லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வரும். அந்த காலங்களில் தான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் ஒரு 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 ஸ்பிளிட்டு கொடுத்துருக்காங்க சார். புவர் அவங்களுடைய டோட்டல் இன்கமில் ஸ்பெண்டிங், அதாவது பீடிக்கோ இல்லை சிகரெட்டுக்கோ ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள் அப்படிங்கிறவங்க 4.4% அப்படின்றாங்க. உங்களுடைய இதில் புவர், மிடில் கிளாஸ், ரிச்சஸ்ட் அப்படின்னா என்ன சேலரியோ இல்லை என்ன இது இருந்தால் நீங்கள் இந்த இது சொல்லுவீங்க சார்? புவர்னா என்ன சேலரி இருக்கணும்? எனிபடி லெஸ் தென், பிகாஸ் நீங்கள் இதுதான் அப்படின்னு நீங்கள் ஒரு லெவல் சொன்னீங்கன்னா பீப்புளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்சிட்டிக்குள்ளே நீங்கள் மெட்ராஸில் ஹஸ்பண்ட் தனியாக இருக்கான், ஒய்ஃப் தனியாக இருக்காங்கிறத நான் பார்க்கல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுகெதர் லெஸ் தென் 60,000 இஸ் லோவர் மிடில் கிளாஸ் ஆர் புவர், வாட் எவர் யூ வாண்ட் டு சே. ஓகே, ஏன்னா அவங்களால ஒரு நல்ல வீடு, குழந்தைக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்கிறத 2 பேரும் சேர்த்து 60,000 ரூபாய்க்கு மேலே முடியாது. ஓகே, ஒரு ஆள் ஹஸ்பண்ட் மட்டும் 40,000 ரூபா சம்பாதிச்சனா முடியாது. ஓகே, ஸோ லெஸ் தென் 60,000 இஸ் மிடில் கிளாஸ் ஆர் புவர். ஸோ 60,000 to 1.2 1 lakh இஸ் மிடில் கிளாஸ். 1 to 2 இஸ் அப்பர் மிடில் கிளாஸ். 3 and beyond இஸ் ரிச்சஸ்ட் வாட் எவர். ரிச்சுன்னு சொல்ல மாட்டேன்னா 3 lakhs வாங்கினா கூட என்ன பண்ணிடுறான், ஒரு வீட்டை வாங்கி போய் மாட்டிக்கணும். ஸோ த ரியல் ரிச்சுங்கிறவன் வித்தவுட் லோன் 5 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவன் தான் ரிச், வித்தவுட் எனி ஹவுசிங் லோன். சப்போஸ் யூ ஹேவ் அ ஹவுசிங் லோன், 2 லட்ச ரூபா இஎம்ஐ கட்டுறேன்னா உனக்கு 7 லட்ச ரூபா வாங்கணும். நீங்கள் ரிச்சுன்னு சொல்கிறதுல 5 லட்சம் அப்படின்னு வச்சா கூட அவன் அவங்களுமே 3% செலவு பண்ணுறாங்க. அவன் 3% தான் செலவு பண்ணணும். 2.8% இந்த சர்வே படி அது வருது. எனக்கு தெரியும் பாரு. அப்போ இந்த சர்வே சொல்லியிருக்கிற விஷயம் உண்மைதான். சர்வே சொன்னது உண்மைதான். பட் அந்த ஒவ்வொரு மாதமும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் எஸ்ஐபி இந்திய மக்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மார்க்கெட் இப்போ இந்த அளவுக்கு இன்டாக்டாக இருக்கிறதுக்கு இந்த எஸ்ஐபி தான் முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க. எஸ், இந்த மார்க்கெட்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு எஸ்ஐபி பெரிய ரீசன். ஆனால் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னா சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.